என் புதிய சுவை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் புதிய சுவை சேனலில் நான் இன்றைக்கி கேழ்வரகு மாவு கூட சிகப்பு அவலை சேர்த்து சத்தான பாயச ரெசிபி தாங்க செய்து கட்ட போகிறேன். கேழ்வரகுல அதிக அளவு கால்சியம் சத்து இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது கூட நம்ம சிகப்பு அவலை சேர்த்து செய்யும்போது இது எந்த அளவுக்கு சத்தான ரெசிபியாக இருக்கும்னு பாருங்கள். சரி வாங்க, நம்ம சத்தான ராகி அவல் பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கேழ்வரகு அவல் பாயசம் செய்கிறதுக்குங்க நான் 150 கிராம் சிகப்பு அவல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு 2 தண்ணி ஊற்றி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அவலை கழுவும் போதுங்க நம்ம அரிசியெல்லாம் கழுவோம் இல்லைங்களா, நல்லா இப்படி பிசைஞ்சு விட்ட மாதிரி தான் அரிசி கழுவோம். அதே மாதிரி கழுவுங்க. ஏன்னா இதில் மண்ணெலாம் இருக்குங்க. அதேமாதிரி அவல் வாங்கினீங்கனாலும் வாங்கின உடனே என்ன பண்ணணுன்னா நம்ம நல்லா முரத்தில் போட்டு கொஞ்சம் தேய்ச்சி விட்ட மாதிரி செய்து அதுக்கப்புறம் புடச்சி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நாள் வரை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா கூட அவள் பூச்சிலாம் பிடிக்காதுங்க. நீங்கள் அப்படியே எடுத்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் அவ்வளோ ஒரு டஸ்ட்டு இருக்குதுங்க அவளில். அதனால் நல்லா தேய்ச்சி புடச்சி அவளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாருங்க, அவளை நல்லா 2 தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டேன். இப்போ அவளில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் கேழ்வரகு மாவு சேர்த்துப்போம். 4 டேபிள் ஸ்பூன் கேழ்வரகு மாவுக்கு முதல்ல 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இதாங்க, இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கங்க. இப்போ இதில் 1.5 டம்ளர் காய்ச்சி நல்லா ஆற வச்ச திக்கான பாலை சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். நம்ம கரைச்ச கேழ்வரகு மாவை அடுப்பில் வச்சுட்டதுக்கப்புறங்க கரண்டி எடுக்கக்கூடாது, நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, நார்மலாக நம்ம கஞ்சி மாவுலாம் காய்ச்சும் போது எப்படி நம்ம விட்டுட்டு நாங்கள் வச்சுக்கோங்களேன், அப்படியே அடி பிடிச்சணும், உருண்டை உருண்டையாக கட்டிக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இதுவுங்க. நம்ம என்ன பண்ணணும், நல்லா துடவி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. மாவு நல்லா வெந்து வர வரையும் நல்லா நம்ம துடவிக்கிட்டே தான் இருக்கணும். மாவு நல்லா வெந்துடுச்சிங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க, நல்லா வெந்துடும். இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அவள், அதை சேர்த்துப்போம். அவல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அவளும் மாவு எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்திருக்கு, நல்லா வாசனை நல்லா வருதுங்க. இப்போ இதில் ஒரு 150 கிராம் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துப்போம். நான் 150 கிராம் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு அதிகமாக இனிப்பு தேவைன்னா ஒரு 200 கிராம் வரை கூட சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் கிளறி கொடுங்க. இந்த சூட்லேயே சர்க்கரை நல்லா கரைஞ்சிருங்க. இது பாருங்க, நல்லா சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 100 ml கெட்டியான தேங்காய் பாலை சேர்த்துப்போம். இது தேங்காய் அரைச்சி தண்ணி சேர்க்காமல் எடுக்கிறோம் பாருங்கள், முதல் பால், அந்த பாலை தாங்க விடுறேன். இது கூடயே ஒரு 1/4 ஸ்பூனு ஏலக்காய் தூளியும் சேர்த்துப்போம். இப்போ இது 2த்தையும் சேர்த்து திரும்பவும் நல்லா கிளறி விட்டுப்போம். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க பாயசத்துடைய பதம். அதாவது ரொம்ப கெட்டியாக இல்லை, ரொம்ப தண்ணியாக இல்லை பாருங்கள். இது ஆறுச்சுன்னா இன்னும் நல்லா கெட்டியாகிடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாம் தேங்காயும் முந்திரியும் வறுத்து எடுத்துப்போம். 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பயிரை சேர்த்துப்போம். முந்திரி பருப்பு லைட்டாக வறுபட்டதும் கொஞ்சம் பொடியாக நறுக்கின தேங்காவை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். 2த்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு ஆனால் போதும். தேங்காயெலாம் ரொம்ப பொன்வரலாக வருவானாங்க.
ஓரளவுக்கு அதுவானாலே போதும். முந்திரி மட்டும் நமக்கு வந்து நல்லா வறுபட்டால் போதும். இப்போ இதை எடுத்து நம்ம பாயாசத்தில் சேர்த்துப்போம். இப்போ நம்மளுடைய கேழ்வரகு அவல் பாயாசம் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த பாயாசத்தை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும். இந்த பாயாசம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம்.